அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள். பறவைகள் பலவிதம் அப்படிங்கிற மாதிரி தற்குறிகளும் முட்டாள்களும் கூட பல வகைப்படுவார்கள். அதிலையும் குறிப்பா இந்த திராவிட சித்தாந்தவாதிகளை எடுத்துக்கிட்டா, பெரியாரிஸ்டுகளை எடுத்துக்கிட்டா, அவங்க எல்லாம் ஒரு தினுசான ஒரு வித்தியாசமான வகையை சேர்ந்த தற்குறிகளாகவும் முட்டாள்களாகவும் இருப்பாங்க. ஈவேராவை பற்றி இந்த திராவிட இயக்கங்கள் கட்டி வைத்த கட்டுக்கதைகளை எல்லாம் அடித்து சுக்கு நூறாக உடைத்து பல்வேறு சான்றுகளை முன்வைத்து பலாயிரக்கணக்கான காணொளிகளை வெளியிட்ட பிறகும் அதையெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் கூட கூச்சப்படாம, எந்த ஒரு சலனமும் இல்லாம, வெக்கப்படாம, வாய் கூசாம அதே பொய்களை திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்றதுக்கு ஒரு அசாத்திய துணிச்சல் வேணும், ஒரு வெக்கமற்ற கூச்சமற்ற தன்மை வேணும். அது எல்லாமே தற்குறிகளுக்கும் முட்டாள்களுக்கும் மட்டும்தான் கைவரப்படும். அவங்களுக்கு மட்டும்தான் இது எல்லாமே கைவந்த கலையா இருக்கும். முட்டாள் எதை பத்தியும் கவலைப்பட மாட்டான், எவ்வளவு அசிங்கப்பட்டாலும் திருந்த மாட்டான், திரும்ப திரும்ப அதே தப்பதான் செய்வான். அப்படிப்பட்ட திராவிட தற்குறி கூட்டத்தில் புதிதாக வந்து சேர்ந்திருக்கின்ற ஒரு நபர் தான் இந்த தங்கை. இவங்க யாரு, இவங்களோட பேர் என்ன அப்படிங்கறத பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா கடந்த வாரம் ஈவேரா தான் திருக்குறளுக்காக முதலாக மாநாடு நடத்தினார் அப்படின்னு இவங்க ஒரு தவறான கருத்தை பதிவிட்டாங்க. அது தப்பு அப்படின்னு நம்முடைய உறவுகளும் எடுத்து சொன்னாங்க. இப்ப நான் சொன்னது தப்பு அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஒரு நியாயமான மனிதன் என்ன செய்வான்? நான் தப்பா சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய தப்பை உணர்ந்து அதுக்கு வருத்தம் தெரிவிப்பான். ஆனா இந்த தங்கை என்ன செஞ்சாங்க அப்படின்னா, மேலும் மேலும் நம்முடைய தமிழ் தேசிய உறவுகளையும் கட்சி உறவுகளையும் அண்ணன் சீமான் அவர்களையும் இழிவுபடுத்துற மாதிரி தொடர்ந்து காணொளிகளை பதிவிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இனியும் இந்த தற்குறியை விடவே கூடாது அப்படின்னு முடிவெடுத்துதான் இந்த காணொளியை தயார் செஞ்சிருக்கிறேன். இந்த காணொளி இவங்களுக்கு மட்டும் கிடையாது. இவங்கள மாதிரியே ஈவேரா மட்டும் இல்ல, திராவிட இயக்கம் மட்டும் இல்ல அப்படின்னா தமிழர்கள் யாருக்கும் திருக்குறளே தெரியாம போயிருக்கும். ஈவேரா மட்டும் மாநாடு நடத்தாம போயிருந்தா தமிழர்கள் யாருமே திருக்குறளை படிச்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு இப்ப வரைக்கும் அப்பாவித்தனமா நம்பிக்கிட்டு இருக்கிற பல திராவிட தற்குறிகளுக்கு இந்த காணொளி தக்க பதிலடியா இருக்கும். உறவுகள், நீங்களும் கூட காணொளியை முழுசா பாருங்க. பல ஆச்சரியமான தகவலை தெரிஞ்சுக்கிறீங்க. இந்த தமிழ் இனம் திருக்குறளை எந்த அளவிற்கு போற்றி புகழ்ந்து பாராட்டி இருக்கு, படிச்சு அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்தி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு தெளிவா தெரிய வரும். சரியா? காணொலியை முழுசா பாருங்க. அது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க, நான் படிச்சு பார்க்கிறேன். அடுத்ததா இந்த அம்மாவை நான் என்ன சொல்றது அப்படின்னே தெரியல. என்னால எதுவும் கடுமையா பேசவும் முடியல. இவங்களுக்கு என்னுடைய அம்மாவோட வயசு ஆகுது. ஆனா இவங்க என்ன தெரியுமா பண்றாங்க? இங்க தமிழ்நாட்டுல உட்கார்ந்துகிட்டு உண்ட வீட்டுக்கு ரெண்டனம் செய்யற மாதிரி தமிழர்களை கொச்சப்படுத்தி பேசுறாங்க. அதனுடைய உச்சமாக நேற்றைக்கு முன்தினமோ தமிழ் மொழியை இழிவுபடுத்தி பேசியிருக்கிறாங்க. தமிழர்களை தீவிரவாதிகள் அப்படின்னு சொன்னாங்க, நக்சலைட்டுகள் அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஏதோ பேசி தொலைஞ்சிட்டு போகட்டும் அப்படின்னு அமைதியா கடந்து போனா நேற்றுக்கு சொல்றாங்க இவங்க எல்லாம் குண்டு சட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டுறவங்க, நாம எல்லாம் முன்னேறி அட்வான்ஸ் தமிழை பேசுறோம். அது என்னடா அது அட்வான்ஸ் தமிழ் அப்படின்னு பார்த்தா தெலுங்கு வந்து அட்வான்ஸ் தமிழா. நாம வந்து 30 எழுத்துக்களுக்குள்ளேயே சுருங்கிட்டோமா. அதாவது உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18 ஆக மொத்தம் 30 எழுத்துக்கள் தான் தமிழோட அடிப்படை எழுத்துக்கள். நாம அதுக்குள்ளேயே சுருங்கிட்டோமா. இவங்க வந்து சமஸ்கிருதத்தோட தொடர்பு ஏற்படுத்திக்கிட்டு 50க்கும் மேற்பட்ட எழுத்துக்களை உருவாக்கி அட்வான்ஸ் தமிழை பேசுறாங்களாம். இதெல்லாம் எவ்வளவு கொழுப்பு! தேஞ்சி திரிஞ்சு போன தெலுங்கு மொழியும் கன்னட மொழியும் பேசுற உங்களுக்கு செந்தமிழ் மொழியான உலகத்தின் மூத்த மொழியான அனைத்து உலக மொழிகளுக்கும் தாயாக இருக்கக்கூடிய தமிழ் மொழியை கொச்சப்படுத்தி பேசுற தைரியம் எப்படி வந்துச்சு? அதுவும் தமிழ்நாட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு தமிழர்கள் இழிச்சவாயர்கள் அப்படிங்கிற நினைப்பு தானே. இந்த அம்மாவிற்கும் தகுந்த பதிலடியை காணொலியோட கடைசியில கொடுத்திருக்கிறேன். இப்ப இவங்களுக்குனே தனியா ஒரு காணொலி போடணும். நேரம் இருக்கும் பட்சத்தில் தனியாவே ஒரு காணொலி போடுறேன். இவங்களை யாரையுமே விட்டு வைக்க கூடாது, இவங்களை எல்லாம் அட்ரஸ் பண்ணக்கூடாது, இவங்களுக்கு எல்லாம் வெளிச்சம் கொடுத்துட கூடாது அப்படின்னு நினைச்சா புதுசா முளைச்சு வராங்க. ஆரம்பத்திலேயே இவங்களை எல்லாம் ஒட்ட நறுக்கிடணும். சோ நீங்க வந்து முதல்ல திருக்குறளுக்கான காணொலியை முழுசா பார்த்துட்டு வாங்க. அதன் பிறகு இந்த அம்மாவிற்கு ஒரு 1-2 வரியில நாம தகுந்த பதிலடியை கொடுத்துடலாம். திருக்குறள் தமிழ் இலக்கியத்தின் ஒரு மணி மகுடம், உலக மக்களுக்கோர் வாழ்வியல் வழிகாட்டி, அனைத்து சமயத்தாருக்கும் பொதுமறை. இப்படிப்பட்ட அரிய அறிவு கருவூலமான திருக்குறள் எழுதப்பட்ட காலம் தொட்டு தமிழ் மக்களாலும் தமிழ் பெரும் புலவர்களாலும் தமிழ் அரசர்களாலும் போற்றி பாதுகாக்கப்பட்டு வந்திருக்கிறது. சொன்னால் நம்ப மாட்டீர்கள், திருக்குறளை தமிழ் மக்கள் தங்கள் வீட்டின் பூஜை அறையில் வைத்து வழிபட்டுள்ளார்கள். தமிழ் அரசர்களும் திருக்குறள் படிதான் நாங்கள் ஆட்சி செய்கிறோம் என்று செப்பு பட்டயம் வெளியிட்டுள்ளார்கள். இவ்வாறு திருக்குறளை போற்றிய தமிழர்களுக்கு ஆரம்ப கல்வியை கூட முடிக்காத, தமிழில் எழுத்துப்பிழை இல்லாமல் எழுத தெரியாத ஈவேரா என்னும் தவிட்டு தற்குறி வந்துதான் திருக்குறளை அறிமுகப்படுத்தினார் என்று திராவிட இயக்கங்கள் நீண்ட நெடிய காலமாக கதை கட்டி கொண்டிருக்கின்றன. உண்மையாகவே ஈவேராவும் திராவிட இயக்கமும் இல்லாமல் போயிருந்தால் தமிழர்களுக்கு திருக்குறள் பற்றி தெரியாமல் போயிருக்குமா?
இல்லை என்றால் இவர்களுக்கு முன்பாக தமிழர்களுக்கு திருக்குறள் என்றால் என்னவென்றே தெரியாமல் இருந்ததா? இதற்கு திருக்குறள் பாணியிலேயே பதில் சொல்ல வேண்டும் என்றால் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எனவே இந்த திராவிட இயக்கங்கள் கூறும் கட்டுக்கதைகளை எல்லாம் சற்று ஒதுக்கி வைத்துவிட்டு உண்மையான வரலாற்றை ஆராய்ந்து பார்க்கலாம். நம்முடைய ஆய்வை ஒரு கேள்வியில் இருந்து தொடங்கலாம். திருக்குறள் எழுதப்பட்டு கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகள் ஆகிறது என்று வரலாற்று ஆய்வாளர்களும் தமிழ் பெரும் புலவர்களும் அறிஞர்களும் கூறுகிறார்கள். இந்த 2000 ஆண்டு காலகட்டத்தில் தமிழர்கள் திருக்குறளை படிக்காமலோ பாதுகாக்காமலோ படி எடுக்காமலோ போயிருந்தால் அது எப்படி இன்று நம் கைக்கு வந்து சேர்ந்திருக்கும்? படிக்காமல் இருந்திருந்தால் பாதுகாக்காமலும் இருந்திருப்பார்கள், பாதுகாக்காமல் இருந்திருந்தால் படி எடுக்காமலும் போயிருக்கும். திருக்குறள் என்றோ அழிந்திருக்கும். ஆனால் இன்று நம் கையில் கிடைத்திருக்கிறது என்றால் தமிழர்கள் அதை படித்தார்கள், பாதுகாத்தார்கள் என்பதுதானே உண்மை. ஐம்பெரும் காப்பியங்களில் 2ஐ இழந்து விட்டோம். தகடூர் யாத்திரையை இழந்து விட்டோம். சங்க இலக்கியத்தில் பெரும் பகுதியை இழந்து விட்டோம். இவற்றையெல்லாம் இழந்த தமிழர்கள் திருக்குறளை இழக்காமல் கைவிடாமல் அடுத்த தலைமுறைக்கு கைமாற்றி நம்மிடம் சேர்த்திருக்கிறார்கள். சங்க இலக்கியத்திற்கு பிறகு தோன்றிய ஐம்பெரும் காப்பியங்கள் ஆகட்டும், பக்தி இலக்கியங்கள் ஆகட்டும், சிற்றிலக்கியங்கள் ஆகட்டும், எல்லாவற்றிலும் திருக்குறள் கையாளப்பட்டுள்ளது. இது ஒன்றே சொல்கிறது தமிழர்கள் தொடர்ந்து திருக்குறளை போற்றி வந்திருக்கிறார்கள் என்று. இப்போது சில எடுத்துக்காட்டுகளை பார்க்கலாம். சிலப்பதிகாரம், பிறர்க்கின்னா முற்பகர் செய்யின் தமக்கின்னா பிற்பகர் தாமே வரும் என்னும் திருக்குறள் முற்பகர் செய்தான் பிற்கேடு தன்கேடு பிற்பகர் கான் கூறும் பெற்றிய கான் என்று கிபி 2ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த சிலப்பதிகாரத்தில் கண்ணகி கூட்டாக இளங்கோவடிகளால் திருக்குறள் கையாளப்பட்டிருக்கும். இதே போல் மணிமேகலையிலும் தெய்வம் தொழால் தொழுனர் தொழுதெழுவால் பெய்யன பெய்யும் மழை என்னும் திருக்குறள் தெய்வம் தொழால் தொழுனர் தொழுதெழுவால் பெய்யன பெய்யும் பெருமழை என்றவ பொய்யில் புலவன் பொருளுரை தேராய் என்று சொல் மாறாது திருவள்ளுவரின் சிறப்பு பெயர் குறிக்கப்பெற்றும் சிலப்பதிகார காலத்தைச் சேர்ந்த மணிமேகலையில் சதுக்க பூதத்தின் கூற்றாக சீத்தலை சாத்தனாரால் திருக்குறள் கையாளப்பட்டிருக்கும். நீலகேசி என்னும் ஜெயின சமய நூலிலே மொக்கல்லவாத சருகத்தில் 60ஆம் செய்யுள் உரையில் சமய திவாகர வாமன முனிவர் என்னும் ஜெயினர் பொய்மையும் வாய்மை எடுத்து புரை தீர்த்த நன்மை பயக்கும் எனின் என்பது எம் ஓதல், அதாவது எங்கள் வேதம் என்று திருக்குறளை பற்றி எழுதியிருக்கிறார். இதே போல் ஐம்பெரும் காப்பியங்கள் ஐஞ்சிறு காப்பியங்கள் எனப்படுகின்ற சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி, யசோதரா காவியம், நீலகேசி, சூளாமணி, பெருங்கதை ஆகியவற்றில் திருக்குறளின் கருத்துக்கள் கையாளப்பட்டுள்ளன. இதை பற்றி காப்பியங்களில் திருக்குறள் என்னும் தலைப்பில் சா தண்டபாணி தேசிகர் என்பவர் 1972ஆம் ஆண்டு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் சார்பாக ஒரு புத்தகத்தையே வெளியிட்டுள்ளார். அதே போல் பக்தி இலக்கிய காலகட்டங்களில் பாடப்பட்ட தேவாரம், திருவாசகம், 4000 திவ்ய பிரபந்தம், திருவாய்மொழி போன்ற பக்தி இலக்கியங்களில் அதை பாடிய நாயன்மார்களும் ஆழ்வார்களும் திருக்குறளையும் திருக்குறளின் கருத்துக்களையும் தங்களுடைய பக்தி பாடல்களில் பயன்படுத்தி இருப்பார்கள். எடுத்துக்காட்டாக சுந்தரர் தேவாரத்தில் கரிமா மிளகும் மிகுவன் மரமும் என்று தொடங்கும் பாடலில் திருக்குறளில் இருக்கின்ற பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்த்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் என்கின்ற திருக்குறள் அப்படியே பயன்படுத்தப்பட்டிருக்கும். அடுத்ததாக சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் உற்ற நண்பராய் விளங்கிய சேரமான் பெருமாள் நாயனாரும் தாம் அருளி செய்த ஆதி உலா என்னும் கைலாய ஞான உலாவில் பேரிளம் பெண்ணை கூறுமிடத்து பெண்ணரசாய் தோன்றிய பேரிளம் பெண்மையால் என்ற பாடலில் கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும் ஐம்புலனும் ஒன்தொடி கண்ணே உல என்ற 1101ஆம் குறளை சொல் மாறாமல் அப்படியே பயன்படுத்தி இருப்பார். இதே திருக்குறளை நம்மாழ்வாரும் அவருடைய திருவாய்மொழியில் 4ஆம் பத்து 9ஆம் திருமொழி 10ஆம் செய்யுளில் சொல் மாறாமல் அப்படியே பயன்படுத்தி இருப்பார். இப்படி பக்தி இலக்கியங்களில் எங்கெல்லாம் திருக்குறள் கருத்துக்கள் சொல்லாடல்கள் கையாளப்பட்டுள்ளது என்பதையெல்லாம் ஆராய்ந்து திருக்குறள் ஆய்வு என்னும் தலைப்பில் ஒரு பெரிய கட்டுரையை எழுதியுள்ளார் ஆய்வறிஞர் வரலாற்று பேராசான் தமிழ்த்தேனி ஐயா மயிலை சீனி வேங்கடசாமி அவர்கள். ஆக இப்படி காப்பியங்களிலும் பக்தி இலக்கியங்களிலும் திருக்குறள் மேற்கோள் காட்டப்பட்டும் அதில் இருக்கின்ற கருத்துக்கள் கையாளப்பட்டதில் இருந்தும் தெரிகிறது திருக்குறள் தொடர்ந்து தமிழ் மக்களால் படித்து பயன்படுத்தப்பட்டு வந்துள்ளது என்று. ஒரு நூலை படிக்காமல் அதில் இருக்கின்ற கருத்துக்களை எப்படி மேற்கோள் காட்டி புதிய பாடல்களையோ இலக்கியங்களையோ படைக்க முடியும்? இப்படி காலந்தோறும் படித்து வந்த திருக்குறளுக்கு பல்வேறு சமயத்தைச் சேர்ந்த தமிழ் அறிஞர்களும் பல்வேறு காலகட்டங்களில் பல உரைகளை எழுதியுள்ளனர். அப்படி நமக்கு கிடைத்த முக்கியமான பழைய உரைகள் 10 உள்ளன. அதை எழுதியவர்கள் பரிமேலழகர், தருமர், மணக்குடவர், தாமத்தர், பருதி, திருமலையார், மல்லர், கவி பெருமாள், காளிங்கர், நச்சர். புலவர்களும் நாயன்மார்களும் ஆழ்வார்களும் மட்டும்தான் திருக்குறளை பயன்படுத்தினார்களா?
இல்லை. மன்னன் எவ்வழியோ மக்களும் அவ்வழியே என்ற பழமொழிக்கு ஏற்ப பல அரசர்கள் வெளியிட்ட செப்பேடுகளிலும் கல்வெட்டுகளிலும் தாங்கள் திருக்குறள் வழி ஆட்சி செய்வதாக குறிப்பிட்டுள்ளனர். குறிப்பாக கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த பல அரசர்கள் வெளியிட்ட செப்பேடுகளில் திருக்குறளை தமிழ்மறை என்று குறிப்பிட்டு அதன் வழி ஆட்சி செய்வதாக பதிவு செய்துள்ளனர். எடுத்துக்காட்டாக 1-2 பார்க்கலாம். மதுரை முத்து வீரப்பன் நாயக்கர் ஆட்சி காலகட்டத்தில் கொங்கு நாட்டில் பூந்துரை நாட்டுக்கும் காங்கேய நாட்டுக்கும் எல்லை போர் ஏற்பட்டது. தாராபுரம் நாயக்கர் அதிகாரி திம்மப்ப முதலியாரால் அவ்வழக்கு தீர்த்து வைக்கப்படுகிறது. அதை குறித்து 1617ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்ட ஒப்பந்த செப்பேட்டில் எழுதப்பட்ட வள்ளுவரின் புகழ்மொழி இது. பூந்துரை நாட்டார் மேலோலை அழும் குழவிக்கு அன்புடை தாய்போல் அனைத்து உயிருக்கும் இனிமையே நல்கி வள்ளுவர் உரைத்த முப்பால் மொழிப்படியே செங்கோல் நீதி வழுவாமல் நாட்டி நடத்தி வருகிற நாளில் கொங்கு நாட்டு வாரக்க நாட்டில் நாரணபுரம் அங்காள பரமேஸ்வரி கொடை செப்பேட்டில் நாராயண கவுண்டர் அதிகாரம் பேசப்படுகிறது. இச்செப்பேட்டில் திருக்குறள் பற்றிய குறிப்புகள் இவ்வாறு உள்ளது. அந்த செப்பேட்டின் பெயர் பல்லடம் செப்பேடு. ஓதி உணர்ந்து உலகம் முழுதாண்டு நீதி சாகரம் நினைவுடன் கற்று மும்மொழி வினோதன் முத்தமிழ் தெரிந்தோன் வள்ளுவர் மரபு காத்து முப்பால் மொழிந்தபடியே அல்லவை கடிந்து நல்லவை நாட்டி என்பன பாளையக்காரர் பற்றிய புகழ் மொழிகளாகும். வள்ளுவர் மரபு காத்து முப்பால் மொழிந்தபடி ஆட்சி செய்வேன் என்கிறார். வள்ளுவர் மும்மொழி வினோதன் முத்தமிழ் தெரிந்தோன் என்று அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார். அடுத்ததாக பழனியில் வீரமுடியாளர் சார்பில் ஒரு மடம் ஏற்படுத்தப்படுகிறது. சிதம்பர உடையார் சீடன் அலங்கார பண்டாரம் என்பவர் அதன் தலைவராக நியமிக்கப்படுகிறார். மடத்தில் தண்ணீர் பந்தல் வைக்கப்பட்டு உப்பு ஊறுகாய் நீராகாரம் வைக்கப்படுகிறது. அந்த கொடை பற்றிய செப்பேட்டில் இந்த வாசகம் உள்ளது. பழனி வீரமுடியாளர் செப்பேடு. புகழ் பூண்டு இன்சொல்லால் இனிதளித்து வள்ளுவர் மரபு காத்து முப்பால் மொழியின் படிக்கு அல்லவை கடிந்து நல்லவை நாட்டி களிமெலிய குடித்தழைக்க ஆறில் ஒன்ற கடமை கொண்டு அசையா மணிக்கட்டி அரசாளும் நாளில் திருவள்ளுவர் கூறிய அல்லவை விலக்கி நல்லவை நாட்டும் மரபுப்படி ஆட்சி செய்தேன் என்கிறார் ஆட்சியாளர். எல்லா செப்பேடுகளையும் விட மிக முக்கியமான செப்பேடு பழைய கோட்டை செப்பேடு தான். பழைய கோட்டை பட்டக்காரர் பயிரன் சர்க்கரை உத்தம காமிண்ட மன்றாடியாரின் தம்பி கண்ணுசாமி என்ற குமார ரத்ன கவுண்டர் மாணவர்கள் பயிலும் பாடசாலை ஒன்றை நிறுவ ஏற்பாடு செய்கிறார். பாடசாலைக்கு ஆசிரியர் ஒருவரை தேடி திருவாவடுதுறை ஆதீனம் சென்று முத்துப்பிள்ளை என்பவரை குடும்பத்துடன் அழைத்து கொண்டு வந்தார். பழைய கோட்டையில் ஒரு வாரத்தில் 200 சிறுவர்கள் தங்கி பயில ஒரு பாடசாலை கட்டப்பட்டது. நடந்த நிகழ்வுகள் அனைத்தும் ஏட்டில் பதிவு செய்யப்பட்டது. அந்த செப்பேட்டில் உள்ள செய்திகள் மிக மிக முக்கியமானது. தமிழர்களின் கல்வி அறிவுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. சாதி பேதமற்று தமிழர்கள் கல்வி கற்றார்கள் என்பதற்கு அதுதான் ஒரே மூலச்சான்றும் கூட. அந்த செப்பேட்டு வரியில் சங்கீத பண்ணுடன் சொல்லுகின்ற தமிழ்மறை சங்க நூல்கள் நிகண்டும் சாதி மத பேதம் இல்லாது நல் நீதியாய் சகலருக்கும் ஓதி வைத்து என்று வருகிறது. அதாவது இந்த பள்ளியில் சாதி மத பேதம் இல்லா தமிழ்மறை திருக்குறள் மற்றும் சங்க நூல்கள் கற்பிக்கப்பட்டதாம். திருக்குறளை தமிழ்மறை என்றும் அது சாதி மத பேதம் இல்லாதது என்றும் கற்றுத்தேர்ந்த அறிஞர்கள் பதிவு செய்துள்ளனர். செப்பேடுகள் மட்டுமல்லாமல் பல கல்வெட்டுகளிலும் திருக்குறள் பொறிக்கப்பட்டுள்ளது. எடுத்துக்காட்டாக நாமக்கல் மாவட்டம் பொன்சொரி மலையில் உள்ள சமண குகையின் மேல்புறம் கிபி 13 மற்றும் 14ஆம் நூற்றாண்டின் எழுத்தமைவில் தன்னூன் பெருக்கத்திற்கு தான் பிறவி ஊனுண்பான் எங்கனமாலும் அருள் என்ற திருக்குறள் பொறிக்கப்பட்டுள்ளது. இப்படியாக மன்னன் மக்கள் புலவன் துறவி என்று எல்லா தரப்பு மக்களாலும் போற்றப்பட்ட தமிழ் மறையான திருக்குறளை ஐரோப்பியர்களும் தங்கள் மொழிகளில் மொழிபெயர்த்து திருக்குறளின் அறக்கருத்துக்களை போற்றி புகழ்ந்துள்ளனர். இது தொடர்பான குறிப்புகளை எஸ். ஜெயசீல ஸ்டீபன் என்பவர் தொகுத்த தமிழ் இலக்கிய பயணம் 1543 மற்றும் 1887 ஐரோப்பியர் மொழிபெயர்ப்புகளின் வழியே என்ற நூலில் நாம் தெளிவாக காணலாம். ஒரு சில எடுத்துக்காட்டுகளையும் இப்போது பார்க்கலாம். பார்த்தோமேயு சீகன் பால்கு இவர் ஜெர்மனியை சேர்ந்த லூதரன் பாதிரியார். தமிழ்நாட்டிற்கு வந்த முதலாவது புரோட்டஸ்டன்ட் கிறிஸ்தவ மத போதகர் ஆவார். தமிழ்நாட்டில் மதம் பரப்புவதற்காக தமிழை கற்றுக்கொண்ட இவர் முதலாக விவிலியத்தை தமிழில் மொழிபெயர்த்தார். தமிழ் சித்த மருத்துவத்தால் ஈர்க்கப்பட்ட இவர் அதில் பல ஆய்வுகள் செய்தார். பல சித்த மருத்துவ ஓலைச்சுவடிகளை விலைக்கு வாங்கியும் மொழிபெயர்த்தும் ஜெர்மனிக்கு அனுப்பி வைத்தார். தன்னுடைய தமிழ் ஆய்வின் அடுத்த கட்டமாக தமிழின் அற இலக்கியங்கள் மீது ஆய்வை மேற்கொண்டார். அதன் ஒரு பகுதியாக திருக்குறள் பற்றி இவர் கூறும் கருத்துக்கள் மிக மிக முக்கியமானது. A Catalog of Malabar Books என்ற புத்தகத்தில் திருவள்ளுவர் என்ற குறிப்பும் தமிழர்கள் அவர் எழுதிய நூல் குறித்தும் பெருமையுடன் பேசுவதாகவும் திருவள்ளுவர் எழுதிய நூலை சமூகத்தில் செல்வாக்காக உள்ளவர்கள் வைத்திருப்பதையும் கிறிஸ்தவ தொண்டர் தாமஸ் இருந்த இடத்திலேயே திருவள்ளுவர் வாழ்ந்தார் என்ற குறிப்பையும் தருகிறார். இதேபோல் மற்றொரு ஐரோப்பிய அறிஞரான நத்தானியல் எட்வர்ட் கிண்டர்ஸ்லே சென்னையில் வங்கி தொழில் செய்து வந்தார். அதன் பின்னர் ஆங்கிலேய கிழக்கிந்திய நிறுவனத்தில் பணியில் சேர்ந்து 1790ஆம் ஆண்டு வடார்காடு ஆட்சியராகி 1792ஆம் ஆண்டு வரை அப்பதவியில் இருந்தார். இக்காலகட்டத்தில்
திருக்குறள் உரைகள் மீது ஆர்வம் கொண்டார். திருக்குறளை 1794 ஆண்டு ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். 1794 ஆண்டு ஆங்கிலேய மொழியியல் அறிஞர் கிண்டர்ஸ்லே என்பவரால் ஹிந்து லிட்ரேச்சர் என்னும் நூல் எழுதப்பட்டது. அந்த நூலில் திருக்குறளின் பல குறட்பாக்களுக்கு உரை எழுதப்பட்டுள்ளது. திருக்குறளை த ஓஷன் ஆஃப் விஸ்டம், பேரறிவின் பெருங்கடல் என்று அழைக்கிறார் ஆசிரியர். ஆகவே 1794 ஆண்டிலும் திருக்குறள் பொதுமக்கள் பயன்பாட்டில் தான் இருந்தது. அதே போல் தரங்கம்பாடியில் இருந்த சமய பரப்பாளர்கள் திருக்குறளின் மீது அதிக மதிப்பு கொண்டிருந்தனர். ஜெர்மன் சமய பரப்பு சம்பந்தமான அறிக்கைகளில் அடிக்கடி திருக்குறளை மேற்கோள் காட்டினர். புலால் மறுத்தல் அதிகாரத்தின் கொல்லான் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும் என்ற 26வது அதிகாரம் மேற்கோள் காட்டப்பட்டுள்ளது. அதேபோல் மற்றொரு சமய பரப்பு அறிக்கையில் கடவுள் வாழ்த்தில் உள்ள வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தாருக்கும் யாண்டும் இடும்பை இல என்ற குறளும், கணக்குவமை இல்லாதான் தாள் சேர்ந்தாருக்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது என்ற குறளும் மேற்கோள் காட்டப்பட்டுள்ளது. திருவள்ளுவரை பற்றிய உயர்ந்த மதிப்பிலான கதைகளும் ஜெர்மனிக்கு அனுப்பப்பட்டன. இது தொடர்பான அறிக்கைகளில் இந்த விவரங்கள் விரிவாக காணப்படுகிறது. திருக்குறளின் இத்தகைய அறக்கருத்துக்களை எல்லாம் பார்த்து வியந்த ஐரோப்பிய அறிஞர்கள் பல்வேறு காலகட்டத்தில் தங்களுடைய தாய்மொழியில் திருக்குறளை மொழிபெயர்த்துள்ளனர். எடுத்துக்காட்டாக லத்தீனில் 1724 மற்றும் 25 காலகட்டத்தில் பெர்சியால் என்பவரால் மொழிபெயர்க்கப்பட்டது. அதேபோல் 1742 ஜெர்மன் மொழியில் ஜோகன் கெய்ண்டர் என்பவரால் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டது. அதேபோல் 1794 ஆண்டு நத்தானியல் எட்வர்ட் கிண்டர்ஸ்லே என்பவரால் ஆங்கிலத்தில் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டது. 1799 மற்றும் 1803 காலகட்டம் வரையில் ஆகஸ்ட் ஃபிரெட்ரிக் கேம்ரர் என்பவரால் ஜெர்மன் மொழியில் மீண்டும் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டது. அதேபோல் 1816 ஆண்டு பிரான்சிஸ் ஒயிட் எல்லிஸ் என்பவரால் திருக்குறள் மீண்டும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது. 1865 கார்ல் கிரவுல் என்பவரால் மூன்றாவது முறையாக திருக்குறள் ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது. இது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் நவீன அச்சு தொழில்நுட்பங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டவுடன் 1812 இருந்து 1900 வரை கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட திருக்குறள் பதிப்புகள் வெளியிட்டுள்ளனர். இதில் 1812 ஞான பிரகாசம் என்பவரும் 1839 தாண்டவராய முதலியார் என்பவரும் பதிப்பித்த திருக்குறள் என்பது மிகவும் முக்கியமானது. ஏனென்றால் அதில் திருவள்ளுவரை பற்றிய எந்த ஒரு ஆரிய புராண கதைகளும் இடம்பெற்றிருக்காது. மேலும் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் திருக்குறளை பரப்புவதற்கென்று தென்காசி திருவள்ளுவர் கழகம் 1927 உருவாக்கப்பட்டது. திருவள்ளுவர் திருநாள் கழகம் 1935 உருவாக்கப்பட்டது. இந்த கழகங்கள் சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகத்தால் ஏற்படுத்தப்பட்டன. இவற்றின் வாயிலாக திருவள்ளுவர் நினைவு மலர் 1935 திருவள்ளுவர் திருநாள் விழா மலர் 1968 வெளியிடப்பட்டது. இப்படியாக ஈவேராவிற்கு முன்பும் சரி பின்பும் சரி தமிழர்கள் திருக்குறளை படித்திருக்கிறார்கள், பாதுகாத்திருக்கிறார்கள், பரப்பியும் இருக்கிறார்கள். தங்களுடைய வாழ்வின் ஒரு அங்கமாக அதை பாவித்து உள்ளார்கள். ஆனால் பாதியில் வந்த அரை பைத்தியமான ஈவேரா திருக்குறளை பற்றி கண்டதையும் உளறி கொட்டி இருக்கிறார். எடுத்துக்காட்டாக பல்குழுவும் பால் செய்யும் உட்பகையும் வேந்தலைக்கும் கொள்குறும்பும் இல்லாத நாடு என்ற குறளின் பொருளுரை என்னவென்றால், பல வகை மாறுபடும் கூட்டங்களும் உடனிருந்தே அழிவு செய்யும் பகையும் அரசனை வருத்துகின்ற கொலை தொழில் பொருந்திய குறுநில மன்னரும் இல்லாத நாடு என்பதுதான். ஆனால் இதை தவறாக புரிந்து கொண்ட ஈவேரா இதற்கு வேறு விதமாக விளக்கம் தருகிறார். அது என்னவென்றால், நாட்டின் கேடு பல கட்சிகள் இருப்பதே. ஒரு நாட்டில் பல குழுக்கள், அதாவது பல கட்சிகள், பல மதங்கள், இதுகள் இருக்கவே கூடாது. ஒரு நாட்டில் ஒரு கட்சி, ஒரு மதம் தான் இருக்க வேண்டும், ஒரு இனம் தான் இருக்க வேண்டும். நமது நாட்டின் கேட்டிற்கு காரணம் என்ன? பல கட்சி, பல மதம், பல இனம், இதுகள் தானே. விடுதலை 8/1/1965 திருக்குறளை தவறாக புரிந்து கொண்டது மட்டுமல்லாமல் இன்றைக்கு இந்துத்துவ சங்கிகள் பேசும் ஒரே நாடு, ஒரே கட்சி, ஒரே மதம், ஒரே மொழி என்கின்ற ஆபத்தான சித்தாந்தத்தை அன்றைக்கே இந்த கருப்பு சங்கியான ஈவேரா பேசியிருக்கிறார். இவர்தான் பகுத்தறிவு பகலவனாம், பைத்தியக்காரன் என்று வேண்டுமானால் சொல்லலாம். காணொலியை பார்த்தீங்களா? நல்லா இருந்துச்சா? இப்படி 2000 ஆண்டுகளாக தமிழர்கள் திருக்குறளை போற்றி வந்திருக்கிறார்கள். ஈவேரா மட்டும் இல்லனா, அவர் மட்டும் மாநாடு நடத்தாம போயிருந்தா தமிழர்களுக்கு திருக்குறளை பத்தியே தெரியாம போயிருக்கும் அப்படின்னு இந்த திராவிட இயக்கத்தவர்கள் கட்டி வச்ச கட்டுக்கதை எவ்வளவு பெரிய பொய் அப்படிங்கிறத இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஈவேராவிற்கு முன்பாகவே திருக்குறளை மக்கள் மத்தியில் பரப்புவதற்கு பல அமைப்புகளை தொடங்கி நடத்தி இருக்கிறாங்க. ஆனா அந்த வரலாறை எல்லாம் மொத்தமா மறைச்சிட்டு இவர்தான் என்ன எங்களை எல்லாம் பார்த்தா எப்படி இருக்கு? எல்லாத்துக்கும் மேல இவர் தான் மாநாடு நடத்தினாரு அப்படின்னு சொல்றாங்கல்ல. 1949 தான் இவர் மாநாடு நடத்தினாரு. ஆனா 1941 திருக்குறளார் வி முனுசாமி அவர்கள்
திருக்குறளுக்கு தேவநேய பாவாணர் தலைமையில மாநாட நடத்திட்டார். அதே திருக்குறளார் முனுசாமி அவர்கள் 1935 திருச்சி மலைக்கோட்டைக்கு கீழே இருக்கிற நூற்றுங்கால் மண்டபத்தில் திருக்குறள் பிரச்சாரத்தை தொடங்கிட்டார். எவ்வளவு பெரிய சேவையை செஞ்சுட்டு போயிருக்கிறார் அந்த மனுஷன். அவரோட பேரையும் வரலாற்றுல இருந்து மொத்தமா எச்ச தொட்டு அழிச்சிட்டாங்க இந்த எச்ச பசங்களான திராவிட பசங்க. சரி, ஓகே. இப்ப 1949 திருக்குறளுக்கு மாநாடு நடத்தினார். 1965 தமிழ் காட்டுமிராண்டி மொழி ஏன் அப்படிங்கிற தலைப்புல ஒரு புத்தகத்தை எழுதி தொல்காப்பியரும் திருவள்ளுவரும் ஆரிய கைக்கூலிகள் அப்படின்னு ஏன் எழுதணும்? என்ன காலத்துக்கு ஏத்த மாதிரி இடத்துக்கு ஏத்த மாதிரி மாத்தி மாத்தி பேசுவாரா? சரி, எதன் அடிப்படையில் தொல்காப்பியரை ஆரிய கைக்கூலி அப்படின்னு சொன்னாரு? தொல்காப்பியம் எழுத்ததிகாரத்துல வட சொல் கிளவி வட எழுத்தொருகி எழுத்தொரு புணர்ந்த சொல்லாகுமே அப்படின்னு ஒரு சூத்திரம் வரும், ஒரு பாடல் வரி வரும். அதனுடைய பொருள் என்ன தெரியுமா? உன்னுடைய இலக்கிய நயத்திற்காக இலக்கிய சுவைக்காக நீ வட சொற்களை பயன்படுத்தலாம் அப்படின்னா பயன்படுத்திக்க, தேவை ஏற்பட்டா பயன்படுத்திக்க. ஆனா எக்காரணம் கொண்டும் வட எழுத்துக்களை தமிழ் மொழிக்குள்ள அனுமதிக்கவே கூடாது அப்படின்னு இலக்கணத்திலேயே வட எழுத்திற்கு வேலி கட்டியவர் தான் தொல்காப்பியர். அவரு ஆரிய கைக்கூலியம். இந்த விதியை பயன்படுத்தி தான் கம்பர் கம்பராமாயணத்தையே எழுதி இருப்பாரு. நீங்க கம்பராமாயணத்தை எடுத்து பாருங்க, ராமன் அப்படின்னு எழுதி இருக்க மாட்டார், ஈ போட்டு தான் எழுதி இருப்பார். லக்ஷ்மணன் அப்படின்னு இஷு போட்டு எழுதி இருக்க மாட்டார், இலக்குவன் அப்படின்னு தான் எழுதி இருப்பார். அந்த கம்பனை பார்த்து இன துரோகி அப்படின்னு சொல்லுவார். சரி, ஓகே. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு சமத்துவத்தை பாடிய அந்த வள்ளுவனை கூட விட்டு வைக்காம அவன் ஆரிய கைக்கூலி அப்படின்னு சொல்றாரு இந்த ஈவேரா. இவருக்கு யார் இந்த உரிமையை கொடுத்தது? எல்லாத்துக்கும் மேல ஒரு கட்டத்தில் என்ன தெரியுமா பண்ணாரு? திருக்குறளை தூக்கி குப்பையில போடுங்க, தீ வச்சு கொளுத்துங்க, திருவள்ளுவரோட படத்தை கழட்டி குப்பையில போடுங்க, அந்த இடத்துல பாரதிதாசனோட படத்தை மாட்டுங்கன்னு பேசினார். இதற்கான சான்றுகள் எல்லாம் தெளிவா இருக்கு. எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டே இருந்தா காணொலியோட நீளம் அதிகமா போய்கிட்டே இருக்கும். அப்படிங்கிறதுனால ஒரு சில தகவலை மேலோட்டமா சொல்லிட்டு போறேன், சரியா? அதனால ஈவேரா மட்டும் இல்லைனா எங்க யாருக்கும் திருக்குறளே தெரிய வந்திருக்காது அப்படின்னு இன்னொரு முறை உருட்டுற வேலையை வச்சுக்காதீங்க, அது நல்லா இருக்காது, சரியா? அடுத்ததா இந்த அம்மாவை பத்தி கொஞ்சம் பேசுவோம். இவங்களோட பேரு உமாராணியா உஷாராணியா அப்படின்னு தெளிவா தெரியல. ஆளுக்கு ஒரு பேர் சொல்றாங்க. அது எதுவா வேணும்னாலும் இருந்துட்டு போகட்டும். இப்ப இந்த அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிற்கால சோழர்கள் எல்லாருமே தெலுங்கர்கள், அவங்களோட வரலாற்றை தமிழர்கள் திருடிக்கிட்டோமா? சரிமா, நீங்க சொல்றதுக்கு என்ன சான்று அப்படின்னு கேட்டா அன்பில் செப்பேடு தான் என்னுடைய சான்று அப்படிங்கிறாங்க. அன்பில் செப்பேட்டுல விஜயாலய சோழனோட அப்பா பேரு ஸ்ரீகண்டன் அப்படின்னு இருக்கு. யார் இந்த ஸ்ரீகண்டன் அப்படின்னு தேடி பார்த்தா அவரு பொத்தப்பி தெலுங்கு சோழர் மரபை சேர்ந்தவரா இருக்கிறாரு. அவருடைய மகனான விஜயாலய சோழன் மட்டும் எப்படி தமிழரா இருப்பாரு? அவரும் தெலுங்கர் தான் அப்படின்னு இந்த அம்மா ஒளறிக்கிட்டு கிடக்குறாங்க. இவங்களை என்னன்னு சொல்றது? இவங்களோட லாஜிக் படியே பார்த்தா கூட பொத்தப்பி சோழர்கள் ஆகட்டும், ரேநாட்டு சோழர்கள் ஆகட்டும், இவங்க யாருமே அவர்கள் வெளியிட்ட செப்பு பட்டயங்கள், சாசனங்கள், கல்வெட்டுகள் இதில் எதிலுமே தாங்கள் தெலுங்கர்கள் அப்படின்னு குறிப்பிட்டுக்கிட்டதே கிடையாது. அவங்க தங்களை எப்படி தெரியுமா அடையாளப்படுத்துவாங்க? காவிரிக்கு அணை கட்டிய கரிகால சோழனின் வழி வந்தவர்கள் அப்படின்னு தான் தங்களை அடையாளப்படுத்திக்குவாங்க. கரிகால சோழன் யாரு? சங்ககால சோழ மன்னன், பச்சை தமிழன். அவரோட வம்சாவளியை சேர்ந்தவர்கள் மட்டும் எப்படி தெலுங்கரா இருப்பாங்க? சரி, ஓகே. இப்போ இவங்களோட லாஜிக் படியே பார்த்தா கூட அன்பில் செப்பேட்டுல விஜயாலய சோழனோட அப்பா பேரு ஸ்ரீகண்டன் இருக்கு. அதனால அவங்க தெலுங்கு வம்சாவளியை சேர்ந்தவர்கள் அப்படின்னு பார்த்தா வேற ஒரு செப்பேட்ல விஜயாலய சோழனின் அப்பா பெயர் ஒன்றி ஊரன் அப்படின்னு இருக்கு. இன்னொரு செப்பேட்ல கோச்செங்கணன் அப்படின்னு இருக்கு. வேற ஒரு செப்பேட்ல குமாரங்குசன் அப்படின்னு இருக்கு. இப்ப விஜயாலய சோழனோட அப்பா பேரு என்ன? ஸ்ரீகண்டனா, குமாரங்குசனா, ஒன்றி ஊரனா, கோச்செங்கனா? எது? 4 பேருமே வா? கேவலமா இல்ல? இதெல்லாம் ஒரு வரலாற்று ஆய்வு அப்படின்னு இந்த அம்மாவும் வாய்க்கூசாம தமிழர்களோட வரலாற்றை திருடி வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. உலகத்திலேயே மிக கேவலமான வேலைகளில் ஒன்று எது தெரியுமா? அடுத்தவனோட வரலாற்றை திருடுறது. அப்படிப்பட்ட ஒரு கேவலமான வேலையை செஞ்சுட்டு தமிழர்களையே கேவலமா வேற பேசுறீங்க. எப்படிமா உங்களால முடியுது? அதுவும் போற போக்கில் சொல்றீங்க 1.5 கோடி மக்களோட வரலாறு திருடுறாங்க அப்படின்னு. அது யாரா? அது 1.5 கோடி மக்கள் தெலுங்கர்கள். தமிழ்நாட்டில் தெலுங்கர்கள் 1.5 கோடி இருக்கிறாங்களாம். எங்க கணக்கு எடுத்தீங்க? நீங்க மட்டும் தனியா மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்துக்கிட்டீங்களா? இந்தியா முழுக்க கடைசியா 2011 காங்கிரஸ் ஆட்சி காலகட்டத்தில் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டுச்சு. அந்த கணக்கெடுப்பையும் வெளியிடவே இல்லை.
அதுல இருக்கிற ஒரு சில தகவல்கள் மட்டும்தான் வெளியிடப்பட்டுச்சு. அதுலயும் குறிப்பா ஒவ்வொரு மாநிலத்திலும் வசிக்கின்ற பிற மொழியாளர்களின் எண்ணிக்கை என்ன அப்படிங்கறத பத்தி தெளிவா பட்டியல் கொடுத்திருக்காங்க. அந்த பட்டியல் அடிப்படையில் தமிழ்நாட்டில் 2011 வரைக்குமே 45 லட்சம் தெலுங்கர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட மக்கள் தொகையில 5 விழுக்காடு கூட முழுசா இல்லாதவங்க தான் நீங்க. ஆனா கூச்சமே இல்லாம 1.5 கோடி பேர் இருக்கிறோம் அப்படிங்கிறீங்க. என்ன கணக்கு இது? என்ன வேணும்னாலும் பேசுறது, யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற தைரியம். அரசாங்கத்தோட சப்போர்ட் இருக்கு, ஜாதி சங்கத்தோட சப்போர்ட் இருக்கு அப்படிங்கிறதுனால யார வேணும்னாலும் எப்படி வேணும்னாலும் பேசுவீங்க. நல்லதுக்கே கிடையாது. உங்களுக்காகவே கூடிய சீக்கிரத்துல ஒரு காணொளி வெளியிடுறேன். அதை பார்த்த பிறகும் சோழர்கள் தெலுங்கர்கள் அப்படின்னு நீங்க எப்படி பேசுறீங்கன்றத நானும் பார்க்கிறேன். உறவுகள் அந்த காணொளிக்காக காத்துக்கிட்டு இருங்க. சரியா? மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இது உங்கள் நெற்றிக்கண். நான் உங்கள் மகிழன். படிப்போம், பகிர்வோம், பயன்பெறுவோம், கற்போம், கற்பிப்போம், களமாடுவோம். தமிழ் வெல்க, தமிழர் வாழ்க, தமிழ்நாடு வளர்க, தமிழ் தேசியம் மலர்க, மலர்க, மலர்க. நன்றி, வணக்கம்.